ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி போட் லான்ச் பண்ண போட் 255 ANC அப்படின்ற அவங்களுடைய ஒரு நெக் பேண்ட் ஹெட்செட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹெட்ஃபோனுடைய டீட்டெயில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அன்பாக்சிங்லேருந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசை தான். பட் அன்பாக்சிங்கில் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு எதுக்கு வீணாகிட்டு டேரெக்டாக நம்ம ரிவ்யூவில் போயிடுவோமே அப்படின்ட்டு ரிவ்யூக்குள்ளே போயிடும். ஓகேவா? அப்படி இருந்தாலும் இந்த ஹெட்ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது பாக்ஸ் பின்னாடி இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம டேரக்டரோட யூசேஜ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரியே போயிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்ஃபோனை கையில் எடுத்தோன்னே இது ஒரு நார்மலான ஒரு நெக் பேண்ட் ஹெட்செட் மாதிரி தான் இருக்குது. ஹெட்ஃபோனோட அவுட்டர் சைடு எல்லாமே உங்களுக்கு ஒரு ரப்பரைஸ்டு ஃபினிஷில் தான் இருக்குது. இந்த இயர்ஃபோன் டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது வழக்கத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேவா? தென் இதோட வயருமே இங்கே ரவுண்டட் வயர் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோட லோகோ கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ANC பட்டன் இருக்கு. இந்த ANC பட்டனை யூஸ் பண்ணி உங்களால் ANC மோடுக்கு போக முடியும். ANC மோட்ல இருந்து வெளியே வர முடியும். இதோடைய இன்னொரு EQ மோடான ஸ்பேஷியல் ஆடியோ மோடுக்கு போக முடியும் டபுள் டேப் பண்ணுறது மூலியமா. ஓகேவா? அதெல்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். தென் இங்கே வால்யூம் அப் பட்டன், வால்யூம் மைனஸ் பட்டன் இருக்குது. சென்டரில் உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்குது. இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் கீ. இதை யூஸ் பண்ணி உங்களால் பீஸ் மோடு போக முடியும், கூகுள் அசிஸ்டண்ட்டை வேக் பண்ணிக்க முடியும், ப்ளே பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும். ஓகேவா? தென் சைடில் உங்களுக்கு ஒரு ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாப் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். தென் இந்த இயர்ஃபோனோட ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் போட்டில் எப்பயும் பிரச்சனை வந்தது கிடையாது. இதுலேயும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபிட்டிங் இருக்குது. நான் முதல் சொன்ன மாதிரி இந்த இயர்பட்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய ஃபீல் உங்களுக்கு இது கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு 13mm டிரைவர் இதில் இருக்குது. ரைட்டா? ஒன்ஸ் நீங்கள் காதில் மாட்டிட்டு என்ன ஆட்டினாலும் சரி, இது உங்களுக்கு விழ போகிறது கிடையாது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபிட்டிங்கில் தான் இருக்குது. ரைட்டா? தென் இந்த இயர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட் தான். இந்த மேக்னெட் வச்சு தான் ஹெட்ஃபோன் பவர் ஆகிறதும் பவர் ஆஃப் ஆகிறதும் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு தடவை உங்கள் ஃபோனில் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை மேக்னெட்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் அது பேர் ஆயிரும். அகைன் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் இருந்தது டிஸ்கனெக்ட் ஆயிரும். தென் இந்த ஹெட்ஃபோனில் அவங்க முக்கியமாக பேசின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 hours பேட்டரி லைஃப் இது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ 100 hours இது பேட்டரி லைஃப் கொடுத்துச்சுன்னா உண்மையிலே ஒரு தாறுமாறான மேட்ரு. பட் இது அவ்வளோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. சர்டைன் கண்டிஷன்ஸில் தான் அது 100 hours வருது. இப்போ நீங்கள் ANC ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல் வால்யூமில் வச்சு சாங்ஸ் இதில் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50 to 60 hours வரைக்கும் தான் பேட்டரி லைஃப் நிற்குது. ரைட்டா? அதுவே நீங்கள் உங்கள் வால்யூமை 50 to 60% வரைக்கும் குறைச்சிட்டு ANC ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 hours கிட்ட போகுது. ஓகேவா? ஸோ 50 to 60%ன்றது ஒரு யூசபிள் வால்யூமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அட்லீஸ்ட் 70 to 80ன்றதான் ஒரு யூசபிள் வால்யூம் மாதிரி இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு சுற்றி நடக்கிறது எல்லாமே கேட்கும். உள்ள ஒரு சாங்கோட வால்யூமும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கேட்குது. ஆனால் அந்த வால்யூமில் வச்சு கேட்டால் தான் உங்களுக்கு 100 hours கிட்ட இது போகுது. ஓகேவா? இதுவே நீங்கள் ANC ஆன் பண்ணிவிட்டு 100% வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா 40 to 45 hours தான் இதோட பேட்டரி லைஃப் வருது. அதே மாதிரி ANC ஆன் பண்ணிவிட்டு 50 to 60% வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 50 to 55 hours இல்லை 60 hours ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ ANC ஆன் பண்ணிவிட்டு ஃபுல் வால்யூமோட வச்சு பார்க்கும்போது 40 hours கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 40 hours அப்படின்றதே கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு நல்ல பேட்டரி லைஃப் தான். ஆனால் 40 hours இவங்க சொல்கிற 100 hours பார்த்தீங்கன்னா நிறையவே டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லணும் புரிஞ்சுக்கோங்க. தென் இதில் போட்டுடைய அந்த ASAP சார்ஜிங்கும் இருக்குது. 10 minutes சார்ஜ் போட்டிங்கன்னா 24 hours இதில் ப்ளேபேக் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தென் இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகும் 1 hour கிட்ட எடுத்துக்குது. அப்புறம் இந்த ஹெட்ஃபோனில் 2 ஈக்குவலைசர் மோட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஒன்று வந்து டிஃபால்ட்டாக போட்டுடைய ஒரு சவுண்ட் மோடு, அதாவது பேஸ் பூஸ்டடாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு மோடு. அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த ஹெட்செட்டில் அந்த அளவுக்கு என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஏன்னா பேஸை தாறுமாறாக இதை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. பேஸ் பிடிச்சவங்களுக்கு இது ஓகே, எனக்கு பேஸ் பிடிக்காது அந்த அளவு. என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து வோக்கல்ஸ் நல்லா இருக்கணும், சைடில் உள்ள எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தெளிவாக கேட்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் எனக்கு வந்து இது சுத்தமாக செட் ஆகலை. இது பேஸை எந்த அளவுக்கு தாறுமாறாக பூஸ்ட் பண்ணி கொடுக்குதோ, வோக்கல்ஸ் வந்து அந்த பேஸுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எனக்கு அந்த வோக்கல்ஸோட கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது பேஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? இது வந்து டிஃபால்ட்டான சவுண்ட் மோடு. ரெண்டாவது ஸ்பேஷியல் ஆடியோ மோடு அப்படின்னு இருக்கு. இந்த ANC பட்டன் நீங்கள் 2 தடவை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஷியல் ஆடியோ மோடுக்கு போகும். அந்த ஸ்பேஷியல் ஆடியோ மோடு வந்து தேட்டர்லேக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. ஆனால் அது அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி ஃபீல் ஆகலைங்க. அதாவது நார்மல் மோடை விட இந்த ஸ்பேஷியல் ஆடியோ எனேபிள் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் டவுனாக தான் எனக்கு தெரியுது இதோட ஆடியோ குவாலிட்டி. லைட்டாக ஒரு எக்கோயிஷ் ஃபீல் கிடைக்குது. பட் அது எந்த வீட்டில் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியல. அப்படி தான் இருக்குது. தென் காலிங்க்கு பார்த்தீங்கன்னா அதில் பிரச்சனையே கிடையாது. ANC இருக்குது, ப்ளஸ் இதில் மைக்குமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ காலிங் என்னால் ரொம்ப நல்லா பேச முடிஞ்சிச்சு. நான் பேசுகிறது தெளிவாக கேட்குது, அவங்க பேசுகிறது என்னால் தெளிவாக கேட்க முடியுது. ஸோ காலிங்க்கு சூப்பராக இருக்குது. தென் பேரிங்லேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது, கனெக்டிவிட்டிலையும் பிரச்சனை கிடையாது. ப்ளூடூத் 5.3ல ஒர்க் ஆகுது. ஸோ அது எதுவும் பிரச்சனை கிடையாது. தென் இதில் பீஸ்ட் மோடுமே கொடுத்துருக்காங்க. இதில் 60 millisecond வரைக்கும் உங்களால் லேட்டன்சியை குறைச்சி யூஸ் பண்ண முடியும். ரொம்ப கேஷுவலாக அப்பப்போ கேம் நட போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு போதுமானது. பட் நீங்கள் ரொம்ப காம்படிட்டிவாக விளையாட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது செட் ஆகாது.
நீங்கள் வயர்டு ஹெட்செட் போகிறது தான் ப்ரிஃபரபிள். தென் அதை தாண்டி இந்த ஹெட்செட்டுக்கு உங்களுக்கு ஆப் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஆப் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஆப்லேயும் கனெக்ட் ஆயிரும். ஸோ அந்த ANC ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது, ஆம்பியன்ட் மோடுடைய ஸ்விட்சாக இருக்கட்டும், ஸ்பேஷியல் ஆடியோடைய ஸ்விட்சாக இருக்கட்டும், இது போக இதில் உள்ள அந்த மல்டி ஃபங்க்ஷனுக்கு அதாவது சென்டரில் உள்ள பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியான சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க. அது போக அப்டேட்ஸ் வந்தாலும் அப்டேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இதோட போட் ஹியரபிள்ஸ் ஆப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். தென் அதை தவிர்த்து இல்லை டுவல் பேரிங் சப்போர்ட்டுமே இருக்குது. நீங்கள் ஒரே நேரத்தில் 2 டிவைஸில் இந்த ஹெட்ஃபோனெல்லாம் கனெக்ட் ஆகிருக்க முடியும். ஒரு டிவைஸில் நீங்கள் சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, இன்னொரு டிவைஸில் உங்களுக்கு கால் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிவைஸில் இருக்கிற சாங் உங்களுக்கு பாஸ் ஆகிட்டு உங்களால் அதை அட்டன் பண்ணி நீங்கள் பேசிக்க முடியும். ஸோ அதெல்லாமே இங்கே நல்லா தான் ஒர்க் ஆகுது. இந்த ஹெட்ஃபோனில் உங்களுக்கு ANC கொடுத்துருக்காங்க. 32 டெசிபிள்ஸ் வரைக்கும் நாய்ஸை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ANC நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இந்த ANCயோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவலில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ANCனா எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும், ANC இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ எஸ், இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ தான் நம்ம எக்ஸ்பெக்ட்டும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ஹெட்ஃபோன்ஸோட ஃபீச்சர். இது எல்லாமே சேர்த்து இந்த ஹெட்ஃபோன்னா 1800 அப்படின்ற ப்ரைஸ்க்கு நான் வாங்கினேன். இந்த ப்ரைஸ்க்கு இதை நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ப்ரையாரிட்டி பேட்டரி லைஃப் தான். பேட்டரி லைஃப் எனக்கு தாறுமாறாக வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம். அதே மாதிரி பேஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் இதை வாங்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய தாட் இந்த இயர்ஃபோனை பற்றி. நீங்கள் இந்த இயர்ஃபோன் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு இது எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது, நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing out.